Preposition, a word that shows a noun or pronoun's position. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வார்த்தையில் வரக்கூடிய நவுன் அல்லது ப்ரொனவுனுடைய இடத்தை குறிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ப்ரிப்போசிஷன்னு சொல்கிறாங்க. அது எங்கெங்கே வரும் அப்படின்னா, இடம், டைம், ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்தை குறிக்கிற மாதிரி வரலாம், இல்லைனா ஒரு டைமை குறிக்கிற மாதிரி வரலாம், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தோன்றக்கூடிய ஐடியாஸை பொறுத்து வரலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் எங்கே வரும் அப்படின்னா, நவுன் ப்ரொனவுன் வரக்கூடிய அந்த பொசிஷனில் தான் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ப்ரிப்போசிஷனோட ஃபுல் டைப்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ கண்டினியூவாக விலாகில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அடுத்தது இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா, an interjection is a word or group of words that expression or emotions அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தையிலையோ இல்லைனா ஒரு வேர்ட்லையோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ், அது சிரிப்பாக இருக்கலாம், அழுகையாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், இல்லை பயமாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ரெஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா நம்ம ஃபேஸில் ரியாக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்ப்ரெஸ்ஸை வேர்டில் வரும். இப்போ ஆங்கர், அதுக்கப்புறம் ஹாப்பியஸ்ட், அதுக்கப்புறம் சேட்னஸ், அதுக்கப்புறம் ஷாக்கு, ஹாரர், எக்ஸைட்மெண்ட், இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது கன்ஜக்ஷன். கன்ஜக்ஷன் அப்படின்னா, கன்ஜக்ஷன் இஸ் அ வேர்ட் விச் இஸ் யூஸ்ட் டு ஜாயின் வேர்ட்ஸ். அதாவது கன்ஜக்ஷன் அப்படின்னா இரண்டு சென்டென்ஸை இணைக்கக்கூடிய வார்த்தைக்கு தான் என்னென்னு சொல்கிறோம், கன்ஜக்ஷன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட். என்னது? அண்ட். மதன் அண்ட் சோமு ஹாஸ் அ ஃப்ரெண்ட்ஸ். மதனும் சோமு ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, அந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸை இணைக்கக்கூடியதுக்கு பேர் தான் கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட், பட், ஃபார், ஆஸ், ஆல்சோ, ஹவெவர், ஹென்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இரண்டு சென்டென்ஸை எடுக்கக்கூடிய மிடில் லெட்டரில் வரும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, கன்ஜக்ஷன். ஸோ இதோட நம்மளுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட டைப்ஸ் முடியுது. 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட டைப்ஸ் வந்து இந்த கன்ஜக்ஷனோட நம்மளுக்கு முடியுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து 5 பார்ட்ஸ் பார்த்தோம். இப்போ